பிடி செல்வகுமார் சாரோட வளர்ச்சி, அவரோட இந்த தேனாடா அப்படின்னு சொல்ற தொடர்பு வந்து ஆரம்ப காலத்துல வந்து அவருடைய முதல் படம் அவர் உதய இயக்குனரா வீசி குருநாதன் சார்கிட்ட இருந்தார். அப்புறம் அந்த படத்தோட பேர் மனைவிக்கு மரியாதை, அதோட தயாரிப்பாளர் நான் தான். அன்னைக்கு எங்களுடைய தொடர்பு இருந்தது. ரொம்ப சிம்பிள், ஆனால் வேலை செய்கிறது எல்லாமே பெரிய பெரிய வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப சாதாரணமாக அடக்கமாக இருப்பார். இது எல்லாருக்கும் வராது. ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டு ₹1 வேலையை பண்ணிட்டு 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவர் 10,000 ரூபாய்க்கு வந்து ₹1 வேலை பார்த்த தான் அடக்கமாக இருப்பார். அவர் வேலை பேசப்படுது. அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு. சொன்ன மாதிரி விஜய் சார் இதுலேருந்து அவருடைய உழைப்பு வந்து பல பேரை உயர்த்தி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சினிமா துறை இல்லாமல் பர்சனலாக நிறைய தொடர்புகள் அவருடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் நிறைய இருக்கு. அவருடைய ரெகுலர் இதில் தான் இருப்போம். அவரோட வளர்ச்சிக்கு வந்து இன்னும் பெரிய வளர்ச்சி அடையணுங்கிறது இது முதல் படி தான். அவருக்கு இன்னும் நிறைய படிகள் இருக்கு. அவர் ஈஸியாக அதில் வந்துடுவார். அதுக்கு அவருக்காக என்னுடைய என்னைக்குமே என் பிரார்த்தனைகளும் இருக்கும், வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் உள்ள பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பிடி செல்வகுமார் சார் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வருஷமா என்னுடைய நண்பர். அவர் வந்து கலப்பை மக்கள் இயக்கம்னு சொல்லி அவர் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்டேட்டஸ்லாம் போடுவார். அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி பேசின மாதிரி அவ்வளோ தொண்டுபடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காரு. போன முறை ஈசியில் சுயேட்சையாகன்னு வெற்றி பெற்றாரு. அது மாதிரி எல்லாரும் கூடயும் ஒரு பண்பா பழகக்கூடிய ஒரு மனிதர். ரொம்ப எளிமையானவர். ஒரு பன்முக திறமை உள்ளவர். நடிகர், நடிச்சிட்டாரு, டைரக்ட் பண்ணிட்டாரு, தயாரிப்பாளர். அது மாதிரி இந்த முறை அரசியல் ஒரு பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். அதே மாதிரி அவருக்கு எல்லாரும் கூடயும் எளிமையா பழகுவாரு. ரொம்ப பண்பான மனிதர். இப்படி ஒரு மனிதர் பார்க்க ரொம்ப கஷ்டம். என்னுடைய நெருங்கிய நண்பர். இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்து கூறி விட வேண்டியது. மேடையில் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் பிடி செல்வகுமார் சாருக்கும் எனக்கும் வந்து நான் அவரோட ரொம்ப வாய்ப்பு சொன்னாங்க. பட் ஆனால் நான் ஆரம்பத்தில் அடக்கத்தை பேச பண்ணும்போது எனக்கு அவர் ஃபோன் பண்ணி வாழ்ந்தார். எனக்கு முதல்ல ஃபோன் பண்ண முதல் நண்பர்கள் அவர் ஒருத்தர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ யாரும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்களே அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதர். அவரோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இன்னும் உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு மந்திரி ஆகி சமூகத்துக்கு போய் பயனுள்ள இல்லாமல் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. 60 வயசுக்கான நேற்று ஒருத்தர் கேட்டார், விஜய் தான் வர மாதிரி. விஜய் வரணும்னா ஒரே ஒரு வழிதான். 30 வயசுக்கு மேல என்ன பண்ண இருக்கவங்களாம் காலி பண்ணிட்டோம்னா 30 வயசுக்குள்ள ஓட்டு கூட வரணும். விஜய் என்பது அவர் ஒரு இப்பதான் வருது. நம்ம சினிமாவில் வந்திருக்காரு. அவர் நடிகர், அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர், எல்லாம் சரிதான். ரொம்ப அவசரப்பட்டு தவறான காரியம் சிதறார். அதனால விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பதறாரு. இப்பவே நான் முதல்ல வச்சுறேன், எதை பண்ணிடுவேன், எது பண்ணிடுவேன், நல்லா 10 நிமிஷம் போடுங்க. அதனால அன்பு அவர்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம், விஜய் உருவாக்குற நீங்க நம்புறீங்களே. அப்ப இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. நம்ம ஒரு விஜய் உருவாக்குங்க. என்ன ஏன் பயப்படுறீங்க? நீங்க தயாரிப்பாளராக இருந்தீங்க, பிஆர்ஓ இருந்தீங்க, பத்திரிகையாளர் இருந்திருக்கீங்க, இப்ப அரசியலாளர் வந்திருக்கீங்க. தட்டி தூக்குங்க. சும்மா பேரை கேட்டாலே அது இதுல வாங்க. நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் தானே. ரஜினிகாந்த் எங்கேயோ வந்தாரு, சினிமால யார் சொன்ன வசனத்தெல்லாம் படிச்சாரு, பாடினாரு, வந்துட்டாரு. எப்படி அவருக்கு ஒரு யோகம் இருந்தது, உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு. ஏன்னா எங்க காடு கிட்டத்தட்ட நானும் ஒரு திருநெல்வேலி. எங்க காடு பார்த்தீங்கன்னா முந்திரி தோட்டங்கள் 15 கிலோமீட்டர் இந்த பக்கம், இந்த பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர். இந்த பெரிய பெரிய எங்க ஒரு தலைவர்லாம் சேர்ந்து ஆய்த்தனார், அல்லது இன்னைக்கு சீனனார், அல்லது ஆய்த்தனார், அல்லது இன்னைக்கு இருக்கிற சரளா ஸ்டோர், எத்தனை அந்த மக்கள் அத்தனை இன்னைக்கு வியாபாரத்தில் சொல்லிச்சவங்க. காரணம் என்ன, அந்த 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு தேரிக்காடு, முந்திரி நிறைய வருவாங்க. பணங்காடு, இந்த பணம்லாம் பட்டு போச்சு, முந்திரி எல்லாம் விட்டு போச்சு. அதனால நாங்கெல்லாம் வந்தோம். நாங்கள் எங்க முன்னோர்கள் வந்தாங்க. சரவணேஸ்வரர் என்னாச்சு வந்து வெறும் காப்பி டீ கடை வச்சிருந்தார். இங்க பீட செலவு மாதிரி சாதாரண வந்திருந்தா கூட ஒரு 100 சரவணேஸ்வரர் போக முடியும். இந்த சினிமாவில் இன்னைக்கு
இப்போ எதிர்காலத்துல இப்ப இன்னைக்கு தலைவர் வந்து முரளி ராமநாராயணன், அதுல தலைவருக்கு போட்டியிடுறவர் அன்பு தமிழ்குமார். எதிர்கிற அணியில இந்த மேடையில் வந்து பெரிய பெரிய ஜாமான்கள் எல்லாரும் வரவேற்று இருக்காங்க. நான் உண்மையிலே நேற்று தான் அங்கே வந்தேன். அப்போ 2-3 முறை என் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சால்வை போடணும் சார், நீங்கள் சினிமாவில் பிஆர்ஓ பத்திரிகையாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அது ஒரு கட்சியில் சேர்ந்த உடனே இப்படி ஒரு பதவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ நீங்கள் ஒரு நிறைய ஏதோ நடந்திருக்குது, ஏதோ உங்கள் உழைப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும். நிறைய பேர் இதில் என் நண்பர்கள் இருக்கவங்க, என் கிளாஸ்மேட்ஸ், அதாவது நிறைய பேர் என் பத்திரிகை நண்பர்கள், துரைராம சித்திரம் முதல் நிறைய பேர் என்கிட்ட கேட்டதும், அப்போ சரி அவங்கள ஒரு நல்ல இடத்துல வச்சு நம்ம மீட் பண்ணால், ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு. இது வேற எந்த பந்தாவோ அதுக்கு இதுக்கு இல்லை. என் நண்பர்கள் என் கூட பயணப்பட்டவர்கள், பத்திரிகை நண்பர்கள். நம்ம இந்த இடத்துக்கு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நான் ஒரு பத்திரிகையாளர் வந்தது தான். அது எல்லாரும் பேரும் என்ன சொல்லணும், இங்கே இருக்கிறது அத்தனை பேர். இப்போ வனராஜா அண்ணன் முதல் முரளி சார், அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ராமநாராயணன் சார்லாம் எனக்கு நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 25 படமாவது அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். நான் பிஸ்னஸ் பண்ணாத இடமே கிடையாது. அவர் சொல்லிப்பாரு, விஜய் தான் வளர்ந்தாரு, விஜய் தான் அவரை வளர்த்து விட்டாங்க. அப்படி கிடையாது. எல்லாரும் அப்படி ஒரு மாயையில் வாழ்றாங்க. மாயையில் தான் அந்த உலகமே தப்பா வெளிக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு இல்லை. என் கூட இருந்த 15 பேர் எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. அப்ப என் உழைப்பு அவமானப்படுத்துற போல இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல போடும்போது கண்ணீர் தான் வரேன். அவர் இல்லைன்னா இவர் எப்படி, நான் இல்லைன்னா அவர் எப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன். ஆல்மா நான் தூக்கிட்டு போனது தொடர்ந்து தெரியும். பெரிய அண்ணா படம் எடுத்திருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும். ஆனா அதை யாராவது சொல்றாங்க கமெண்ட்ல, ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கட்சி என்ன, ஏன் நீ குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டீங்களே, நான் எங்க போறது? ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது வரை உன்னை பற்றி ஒரு மைனஸ் எங்கேயாவது வந்ததா? அது வரை நான் காப்பாற்ற நினைச்சிக்க கூடாது. ஏதாவது ஒரு மைனஸ் உங்க குடும்பம் பிரிஞ்சுதா? உங்க குடும்பத்தை கட்டி காத்தோம். நான் இருக்கிறவரை உங்க குடும்பம் பிரிஞ்சுதா? உண்மையா தானே உழைச்சோம். அந்த உண்மை தெரியாம பாம்புகள் அங்கங்க காலம் கையை சுத்திட்டா அப்படிதான் இருக்கும். எனக்கு என் நண்பர் முரளி தெரியும். முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்ட வெளியே சொல்ல மாட்டாங்க. பெரிய நடிகருக்கு போது சொல்ல மாட்டாங்க. ஏன் சார் அப்பா எங்க போனீங்க? அப்பா இப்படி கூட வேலை பார்த்துட்டு எவன்டா கூட இருக்குன்னு சொல்லுவான். அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருக்குன்னு வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வேலைக்காரன், நம்ம ஒரு வேலைக்காரன் தானே. ஆனா வேலைக்காரன் உயரக்கூடாதா? அவன் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? இப்போ முருகன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தா, வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தா சாரணுமா? அப்படி ஏதாவது விஐடி சட்டங்கள் வச்சிருக்காங்க எங்கேயாவது? அப்ப நம்ம வளரக்கூடாதா? பல முறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா, நீங்க அவரை பாருங்க இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார். நான் அந்த பகுதியில் ஏதாவது பண்ணணும். என் பகுதியில் நான் வாழ்ற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும். கடவுள் வழியை விட்டுருக்காரு. கலப்பை மக்களுக்கு மூலம் 25 கலையரங்கங்கள், 9 பள்ளிக்கூடங்கள், 30 குழந்தை தூர்வாரிக்கு தனிநபரா சொன்ன கண்ணீர் தான் விடுவீங்க சார். இதுவரை நான் அதை வெளியெல்லாம் ரொம்ப சொல்லலை. என் வாழ்க்கை முழுக்க அங்க போட்டிருக்கேன். நீங்க வேணா வந்து ஊர் வந்து பாருங்க, கேளுங்க யாருக்கு. அப்போ ஒருத்தர் உழைச்சி வரத நீங்க போட மாட்டீங்க. அவன் தும்புனான், கார் அவரே திறந்துட்டாரு சார், அவர் தண்ணி பாட்டில் அவரே குடிக்கிறாரு சார், இதெல்லாம் யூஸ் ஆகுது. அவர் தண்ணி பாட்டில் அவர் குடிச்சிட்டாரு சார், கார் திறந்துட்டாரு சார், இதெல்லாம் யூஸ். ஆனா இவ்வளவு உழைச்சிருக்கான ஒரு தனிநபர் அவங்கள்ட்ட பிஆர்ஓ இருந்தாங்க, இவ்வளவு உழைச்சிருக்கான்னு சொல்லி அதை கையில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? உண்மையிலே தானே. எனக்கு எவ்வளவு உழைப்பு எவ்வளவு கஷ்டம் இருக்கு நினைச்சு பாருங்க. சும்மா வரும் பணம் தினம் தினம் ரண வேதனை, ரத்த வேதனை பண்ணி என் ஒய்ஃபு இவ்வளவு ஆபரேஷன் பண்ண போற போகக்கூடாது. டாக்டர் வந்து 6 மாசம் நீ ஓய்வு எடுக்கணும். 1 மாசத்துக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன். என்னால் இருக்க முடியல வீட்டுக்குள்ள. என்ன உழைச்சு பழக்கப்பட்டோம். இல்ல எல்லாம் ஈஸியா நினைப்பாங்க, அவருக்கு ஈஸியா கிடைச்சிட்டு சார், அவருக்கு என்ன சார்? அப்படி கிடையாது. உழைச்சிருக்கும். இந்த இடத்துக்கு வரணும்னா அது ஒரு முரளி சார் சொன்ன உழைக்காம அப்படி இல்லை. எனக்கு தெரியும் தமிழ்குமார் சார் சும்மா வந்துட முடியுமா? அவங்க அப்பா பேர சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா? உழைக்கிறாரு. இதுல வெற்றி தோல்வி எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் தான். முரளியும் தமிழ்குமரனும் விடியல் ராஜு வனராஜா இருக்கட்டும், இங்க இருக்கிற டிடி ராஜாவா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லா சகோதரரும் எங்களுடைய சகோதரர்கள். எலெக்ஷன் முடிஞ்சவங்க நாங்கெல்லாம் குடும்பம் தான். ஆனா பாருங்க, ஒருத்தர் வாழ்க்கை 2 பேர் வந்திருக்காங்க பாருங்க. நான் யாராவது ஒருத்தர் தான் பாருங்க நினைச்சேன். ஆனா பாருங்க, அதுதான் அன்பு. முதல்ல அவங்க 2 பேருக்குமே கைத்தட்டல். இப்பவுமே வெற்றி தான். ஆனா அந்த மனம் இருக்கு பாருங்க. நம்மள உள்ள ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்த்து வந்திருக்காங்க. கடைசி ரொம்ப சலீஃப் சார் அவங்க 2 பேருக்குமே ஒரு தலைப்பை பண்புள்ள இருக்கு. அதே மாதிரி என் நண்பன் விடியல் ராஜ் பாவம், அவங்க உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி நான் வரேன், உனக்குன்னா நான் இன்னைக்கு கேன்வசிங்க வேண்டாம். அதே சிவி குமார் சார் நிறைய நல்ல படங்கள் எடுத்தவர். அதாவது இது ஒரு வேற்றுமைக்குரிய இடமே கிடையாது சார். இங்க நல்ல நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, எலெக்ஷன் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் பேரும் என்னால சொல்ல முடியல. நிறைய குடும்பங்களா வந்திருக்காங்க. எல்லாரையும் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா சார், மன வேதனைகள் நிறைய வலிகள் இருக்கும் சார். வெளியே சொல்ல முடியாது. எப்படி வெளியே சொல்ல முடியும்? எத்தனை துரோகங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள்.
அவர் சொன்னது உண்மைதான். தொடர்ந்து சொன்னது அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கணும்னே விஜய்க்கு கொடுக்குறீங்க. நான் சொன்னது உண்மைதான். ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் நீங்க ஒரு உச்சத்துல இருந்து ஜாடி வரலங்க, ஏன்னா மேல இருந்து ஆகாய கங்கையில இருந்து குதிச்சு வந்தீங்க. அப்போ நீ ஒரு மேடையில பேசும்போது கூட நான் உச்சத்துக்கு வந்துட்டேன், யார்ட்ட இல்லாத பணமா, அது மிரட்டல் மாதிரியே இருக்கு பேச்சுகள்லாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டிருக்காரு சார். ஒரு வீட்டை விட்டவங்க அப்படி மிரண்டு போயிட்டார் சார். முதல் படம் தோல்வி, வீட்டை விட்டுருக்காரு. அப்ப நீ பட்ட கஷ்டத்தை பத்தியும் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு இப்படி எல்லாம் என் கூட உழைச்சாங்கிறத பத்தி எங்கேயுமே சொல்ல மாட்டேன். குறை சொல்றதுக்காக இல்ல, பக்கம் படணும். உன்னை பத்தி தும்புறாங்க அது பண்ணாங்க, நாங்க நியூஸ் கொடுத்தோம் இல்லையா? நல்லதெல்லாம் அதை பத்தி வந்தது இல்லையா? நீ செய்யற தவறை பற்றி வரணும். தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது. இது வந்து அவரை குறை சொல்வதற்காக, அவருக்கு வந்துட்டாங்கிறதுக்காக இல்ல. அவர் வரட்டும், அவர் எந்த இடத்துக்கு போட்டோம். ஆனா நாங்களும் களத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லோருக்கும் உரிமை இருக்கு. இது ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி. யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்றவங்க கூட வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் செய்ய முடியும். அவங்க உரிமையில தலையிட முடியாது. ஆனால் நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்றுதான் உண்மை. இதுக்கு சண்டைக்கு சிறைப்பது இல்லை. எனக்கும் உரிமை இருக்கிறது. நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை. இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. எப்படி வனராஜாவுக்கு இருக்கோ அதே போல எல்லாருக்கும் இருக்கு. இங்க கிளாஸ்மேட் ஜோசப் சந்திரா வந்திருக்கான், முதல் படம் பண்றாங்க பந்தா பரமசிவம். ரொம்ப கஷ்டம், ஒரு பிஆர் எப்படி பண்ண முடியும்? வந்த உடனே 10 லட்சம் ரூபாய் எடுத்து போடுறான். அவன் வெளிநாட்டுல இருக்கிறான். அப்ப அவன் அவனை போய் கிண்டல் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ இப்படி 10 லட்சம் ரூபாய் பேட்டி சொல்லுமா, சினிமாக்காரன் நம்பி போடுறீ அப்படின்னு. இல்ல, அவன் சொல்லியிருக்கான் பாருங்க வார்த்தை. செல்வகுமாரை பற்றி எனக்கு தெரியும். நானும் 6 வயசுல இருக்க ஒன்னா வளர்த்துறாரு, ஒரே கிளாஸ்மேட் ஒன்னா. இது எதுக்கு தெரியும்னா சொல்றான், வந்திருக்கான் மேடையில. நாங்க ரெண்டும் ஒன்னா படிச்சு வளர்ந்துருக்கோம், ஒன்னா இருந்திருக்கோம். அவனை பற்றி எனக்கு தெரியும். செல்வகுமார் தோக்க மாட்டான். அப்படி அவன் தோட்டாங்க, நானும் தோத்துட்டு போறடா. அப்ப அந்த லாஸ்டா ஆனா இன்னைக்கு மேடையில வந்து இருக்கிறான், எனக்கு ஒண்ணு வந்து இருக்கிறான். அதுதான் நட்பு. நம்ம அவனை விட்டு கொடுக்க மாட்டான், அவனும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் இருக்கிறவங்க மேடையில இருக்கட்டும், விடியல் ராஜா இருக்கட்டும், சிவி குமார் சார், முரளி சார் இருக்காரு. எவ்வளவு வேலை இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ்குமாரனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். ஆனாலும் அந்த வேலைகளை விட்டீங்கன்னா பெரிய ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. அதை விட்டுட்டு வாராங்க பாருங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு எனக்கு மனசார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தம்பி கடலூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய எனக்கு உங்களை ஒரு 2 வாரம் வாழ்த்தி பேசணும்னு சொன்னாரு. கண்டிப்பா வாங்க சார். என் நண்பன் சிஎன் ராஜா, முருகன் சார், அடிதடின்னு சொல்லுவாங்கப்பா. அவர் நல்ல படம் எடுத்திருக்காரு, நடிகன் ஒரு படம் எடுத்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் அடிதடி, ஏதோ அடிதடி முருகன் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சிவன் ராஜா ஒரு புதுநலன் கருதி ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர். என்னுடைய கூட இருக்கிற அன்னையில இருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணைத் தலைவர் அவர் தான். ஒரு லைன்ஸ் கிளப், பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு. கண்ணாடி ஆர்டிகல் கடை வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு வரை ஒரு பணி பின்னால்தான் இருப்பார். அதுதான் அந்த பணி. நம்ம பிடி செல்வகுமார் அவர் வளரணும். வளர வளர ஒரு நாள் கூட பொறாமப்பட்ட கிடையாது. இப்படி எனக்கு 10 பேர் இருக்கேன் பத்திரிகை பாலன் சொல்லியா பாலன்லாம் எத்தனை பத்திரிகை எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? இப்ப என் வளர்ச்சி எல்லா பத்திரிகையாளர்களும் பிடிக்குமா? என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்க பிடிக்காதனாலதான் யாரு இன்கம் டாக்ஸ்ல போட்டு விட்டதே என் கூட இருந்தவன். எங்க ரைட்ல நான் கூட தவிச்சு சாதத்தை விட்டுட்டு இதோட அவரை சோழியை முடிஞ்சுக்கலான்ட்டு. உண்மை சார். ரைடு முடிஞ்ச என் வீட்டுல ஒண்ணு இல்ல, புதிய படம் நாளைக்கு நீ சிறை பண்ணலாம் ரைடு. இப்ப சொல்லக்கூடாது, மறைக்கணும், எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு முதல் தெரியணும். எப்படி சார் இந்த ஒரு படத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்? கடவுளே வழி தந்துட்டே. பத்திரிகையாளனா கஷ்டப்பட்டேன். MIT வண்டியில போனேன், எவ்வளவு அசிங்கத்தை படுத்தேன். ஒவ்வொரு ஆபீஸ்ல போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன். இவ்வளவு அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடைச்சிருச்சு, இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க சகனிகள் குழந்தைகள் ரகம் பீட்டிகளுக்கும் எப்படி அவருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய படம் போட்டு விட்டதே கூட அந்த கூட இருக்கிற ஒரு 10 பேர் வேலை பார்க்குறவங்க. இதை நான் சொல்லல சார். நைட்டு அந்த ஆட்கள்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, என் வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு டீ குடிச்சிட்டு சொல்றாங்க, கவனமா இருக்கு சார், உங்களை பத்தி போட்டு விட்டதே உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க தான், விஜய் கூட இருக்கவங்க தான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. புள்ள நல்லபாவும் சாரப்பாவும் கருணாங்கள் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சிட்டு உச்சம் எவனுக்குமே நிரந்தரம் கிடையாது. அது புருஷ்லியா இருக்கட்டும், அது ஜாக்கி சானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்காது பாகவதர், அவரை விட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா. தங்க தட்டுல குடிச்ச தங்க தமிழால தண்ணி குடிக்கிறாரு, தங்கத்திலேயே வாழ்ந்தவர். அவருக்கே ஒரு இடத்துல பிச்சை எடுத்துதான் சாகுறாரு சார். வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க நான் உச்சத்துக்கு கூட உனக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு வார்த்தை அவன் மேடையில சொல்ல முடியல. ஒரு விக்ரமன் பூய உனக்கு சொல்லலாம் சார். நான் பார்த்திருக்கேன் பூய உனக்காக படம் எப்படி பிரசாந்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சது. அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும், ரகசியங்களை சொல்ல முடியாது. சூப்பர் கூட்டில் அவர் நான் டீ குடிச்சிட்டு இருப்போம் நைட்டுனா நம்ம பத்திரிகையாளர் ஜெமினி சினிமாவில் இருக்கனால அண்ணனுக்கு தெரியும்.
நைட்டு அப்படின்னா அவர் பழமுதி சோலை அவர் ஆபீஸ்ல போய் உட்காருவேன். இந்த கதையை கேட்டதும் அப்படியே ஜர்க்காய் போய் நிற்கிறோம். எஸ்எஸ்சிக்கு உடனே அடிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா சொல்ல ஏதோ விஜய் டிவி சொல்லும் மாதிரி ஏதோ அழிட்டு வந்துட்டாரு போயிட்டு அப்படி நீங்க நினைக்க கூடாது. என்ன பாடுகள்லாம் பட்டுன்னு நீங்க தெரியணும். சந்திரசேகர் சொன்னோம்னா அவர் வாடாரு. அவர் சொல்றது ஒரு வேணும் இல்ல, இந்த விஷயத்த சொல்றது ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சார்? அதெல்லாம் நாங்க அவருக்கு கஷ்டப்பட்ட நேரத்தில் நாங்கெல்லாம் இருந்தோம் சார். ஆனா அவர் மறந்துட்டார். ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டார். அது உண்மைதான். ஆனா எங்கேயோ போனாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால், அதாவது யார் யாருக்கு எந்த மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையை மறந்தால் கண்டிப்பாக இனி எங்க போனியோ அதே இடத்துக்கு கீழே வர வேண்டிய இருக்கும். அது காலத்தின் கட்ட கர்மா. அது கர்மா. என் நண்பர் மோகன் பாபு சார் அவருக்கு பார்த்தேன். அவர் நான் 20 ஏக்கர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த வீட்டை கூட நான் பார்க்கறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு. அங்க உள்ளுக்குலாம் போக முடியாது. பெரிய வேன் எடுத்து தான் சுத்த முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு. அந்த வீட்டுல வராது இன்னைக்கு இருக்க முடியல. கேஸ் பையங்க பொண்ணுங்க எல்லாம் கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டுல வாழ முடியல. சரத்பாபு சார் எனக்கு நம்பர். அவரு திடீர்னு இறந்து போனாரு. அவரு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு. செதுக்கி சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு. அந்த வீட்டுக்கு அவர் குடி போக முடியல சார். இறந்து போயிடுறாரு சார். இதுதான் வாழ்க்கையின் நிஜம், உண்மை. இதை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆறாங்க நிறைய குடம் என்னங்க குறை குடம் தழும்பிக்கிட்டே இருக்க முடியா. நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு. அவர் பாவம் உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு சும்மா இருக்காங்களா அவங்க பாருங்க. ஆதவர்ஜினாங்கிற யார் எங்க இருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் மோதுற அளவுக்கு நீங்க மோதிப்பார் முட்டிப்பார். நான் ரெடியா இருக்கிறேன். சும்மா பிஜேபி முட்டிப்பாருங்கிறான். அது நினைச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்னு தெரியுது. நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா? நீ யாருமே இல்லை. நீ இதை எதுக்காக சொல்றேன்? எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறக்காக சொல்றேன். நீ ஓடி பாரு. இளைஞர்கள்லாம் அவன் வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த ஆள் சொல்றான் மாணவர்கள்லாம் வருவாங்க. பயில மாணவர்கள்லாம் வந்து படிக்கணும். அவன் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும். வறுமையிலே கஷ்டத்தில் விவசாய பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு இருக்கா. நீ மாணவர்கள் அவன் வீட்டுக்கு வருவாங்களாம். மாணவர்கள் நீ என்ன செய்திருக்க அவங்க வரக்கு? அப்போ தவறான வழிகள், தவறான சிந்தனை, ஃபேக் ஐடி, டெய்லி தவறான நியூஸ்கள். 40 லட்சம் பேர் டிக்கெட் போட்டாங்களாம் வெளிநாட்டுல இருந்து வராங்க. 40 லட்சம் பேர் எப்படி வர முடியும்? டிக்கெட் எப்படி போட முடியும்? தப்பா நியூஸ்களை போட்டு நீ உண்மையா ஒரு சின்ன விஷயம் சொன்ன சார். எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்ப இருந்ததுனால சார் கன்னியாகுமரி இது செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வரை நம்ம பண்ண முடியும். அவ்வளவு ஆறுகளையும் சுத்தம் பண்ணுவோம் சார். அவ்வளவு குளங்களையும் கடைநடை மடைகள்லாம் ஃபுல்லா என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் பண்றவங்க சமூக ஆர்வலர்கள் நம்ம தொண்டர்களை வச்சு பண்ணலாம் சார். பண்ணிடலாம். மொத்தம் 12 கோடி தான் பட்ஜெட். செயல்படுத்தும் சார். எவனுக்கு அது காது கேட்கல. நீ செயலே பண்ண மாட்ட. ஒரு விவசாயிகிட்ட நல்ல பேர் எடுத்துக்க நீர் பாதுகாத்துக்கலாம். திட்டங்கள் கொடுக்க செய்யவும் முடியும் சார். ஆனா அதை செய்ய மாட்டான். சும்மா வந்துருவேன். நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு வரை என்ன செய்திருக்கீங்க? 42 பேர் செத்தவங்க எப்படி அடிச்சு 100 மைல் ஸ்பீட்ல ஓடுறீங்க. அவ்வளவுதான் தெரியும். நானா இருந்திருப்பா சொல்லியிருக்கேன் சார். இதே வார்த்தை சொன்னேன் சார். அங்கே நில்லுங்க சார். உசுறு என்ன தேடி வந்தவன் ஒரு உயிர் போனாலும் உயிர் போயிடலாம். அங்க நின்று அந்த உயிரை காப்பாற்ற அத்தனை ஒரு நின்றும் பைக்கை போ காரை இதை போட்டுட்டு 42 பேர் இறந்த பிறகு எவன் சொல்றீங்க கேட்க மாட்டேன்னு ஓடுறாரு. நான் அந்த இடத்துல இருந்து போனா நான் மேனேஜரா இருந்து போனா சார் நின்றுப்போம். உயிர் என் மசருக்கு சமன் சொல்லுங்க சார். என் தமிழகம் என்னை தேடி வந்த என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் அவர்கள் உயிருக்கு முன்னால் என் உயிர் அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க சார் ஒரு ரூமை போட்டுறாங்க இருப்போம் சார். நான் சொல்லியிருப்பேன் சார். அதுதான் நிஜம். அப்படிதான் இருக்கணும். நீங்க எங்க போனீங்கன்னே தெரியாது. ஆனா நான் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன். ஒரு போடுறான் நீ கிளிப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருக்கான். ஒரு நீங்க அதை பார்த்துருப்பீங்க. வீடியோ தனித்தனியா போடுறாங்க இல்லையா? அதெல்லாம் இதுல எதுக்கு சொல்றேன்னா சார் செய்யாததெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஏதாவது செய்து காட்டு. ஒரு 10 பேரை வாழ வச்சு காட்டு. நான் என்னோட 25 பேரை வாழ வச்சிருக்கேன் சார். இங்க ஒரு 100 பேரை வாழ வச்சிருக்கேன் சார். அத்தனை பேரும் பேரோட வேணா சொல்றேன். நான் பிஆர்ஓ தான் சார். விஜய் மாதிரி பெரிய ஆளு கிடையாது. ஆனால் வாழ வைத்திருக்கிறேன். நீங்க என் ஊர்ல அவ்வளவு லிஸ்டையும் சொல்றேன். நந்தகுமாருக்கு தெரியும். இப்ப பேசுற சிவகாசுக்கு தெரியும். ஏதாவது ஒரு 10 பேரை வாழ வைங்க சார். 10 பேரை உயர்த்துங்க சார். இப்ப எம்ஜிஆர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா எம்ஜிஆர் இப்படிதான் பிரச்சனை வந்து எம்ஜிஆர் நீயும் ஒண்ணா 2 வயசுல அப்பவே இழந்தவன். ஆனாலே அவங்க நின்றவன் தெருவா அலைஞ்சவன். ஆனாலே மட்டும் இல்ல சார். கஞ்சிக்கு சாப்பாடு கோயிலமா பிச்சை எடுத்துக்கிறாரு. பிச்சையை படிச்சாதான் தெரியும். உழைச்சிருக்காரு சார். நாடக நடிகரா 10 வருஷம், ஜூனியர் ஆர்டிஸ்டா
சும்மா ராமர் கடல பிள்ளை அம்பு விடுறதுல அவர் அதெல்லாம் பார்த்துங்க படங்கள்ல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டங்கள். எத்தனை ஒரு வீட்டுல சமையல் பண்ண ஒரு ஆளு சொல்றாங்க, அம்மா மெஸ் இன்னைக்கு 3 ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார். சமையல்காரனா கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, டிரைவருக்கு என்ன தேவை, கூட இருக்க அடியாருக்கு என்ன தேவை எனக்கு தெரியும். சத்யபாமா அவர் பேர் என்ன, ஜேபிஆர். எத்தனை காலேஜ் வச்சிருக்காங்க. அது தலைவன் கூட இருக்கவன் அழகு கடை கூட இருக்கவன் துரத்தி விட்டு அவன் மேல பழிய போட்டு அசிங்கப்படுத்தி தப்பு பண்ணா கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான், அவனை மன்னித்து விடுவான் சார். மன்னித்து பண்ணாத இல்ல அவனை கௌரவமா வெளியே தள்ளுவான். நான் பாருங்க ஒரு பையன் இப்ப எதுக்காக இவ்வளவு பேசுறேன்னா அவரு கூட 15 வருஷமா இருக்கிறான் சார். செல்வமணி ஒரு பையன், நீங்க பார்த்துருப்பீங்க. உதவியாளர் கூட பிடிக்கிறது, ஜூஸ் கொடுக்கிறது, தண்ணி கொடுக்கிறது, அவர் கொண்டு அப்படி காலை கழுவி விடுறது, அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு பையன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார். எல்லாரும் தப்பு பண்ணணும். தப்பு பண்ணாம இருக்குங்க நம்ம ராமரும் ஸ்ரீராமரும் காந்தியடிகளும் கிடையாது. தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார். அதான் தலைவர். இப்ப அந்த பையன் வந்து நீங்க நடுவோட்டில் இருக்கா, வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அவனுக்கு ஏதாவது செய்யலாம்ல. நீ உச்சத்துல இருக்கிறான். எங்க இருக்கீங்க, உச்சத்துல இருக்கீங்க. கோடிகள் பல கோடி, 250 கோடி, 300 கோடிக்கு இருக்கீங்க. ஏன் அவனுக்கு ஒரு 5-10 லட்சம் கொடுக்கல என்ன சார் இருக்கு? அதுதான் தலைவன். உன்கிட்ட இருக்கு, இல்லாம நீ கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்குறேன். அந்த பாவம் அங்கதான் வந்திருக்கான். ஆபரேஷன் பண்ணிட்டு அவனால முடியாம எவ்வளோ லெட்டர்ஸ் இதை கொடுத்துருக்கான். நான் திரும்ப அவனை கேட்டப்ப அவர் உதவியை கேட்டுப்பார். தரல நான் வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கூட பிடிச்சு அவனுக்கு செல்வம் நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல எல்லாம். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக 50,000 பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். கையில் கொடுக்கிறேன், உங்கள் முன்னிலையில் கொடுக்கிறேன். எல்லாம் முன்ன தெரியணும் சார். அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும். இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். உதவி செய். அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான். இன்னைக்கு சூசைட் பண்றது அட்டன் பண்ணிருக்கான் சார். அதனாலதான் நான் அவருக்கு இந்த உதவி இந்த மேடையில் வைத்து செய்கிறேன். அது மட்டுமல்ல, சிவராஜன் என் நண்பன் டைரக்டர் அவர் எழுதுக அவருடைய அடுத்த படத்தில் அவருக்கு ப்ரொடக்ஷன் அந்த வேலையை கொடுக்கிறதும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னால முடிஞ்சது அதான் சார் செய்ய முடியும். நான் இருக்கேன் கன்னியாகுமரியில தான். ஆனால் இந்த உள்ள வேலையும் செய்வேன் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவருக்கு ஒரு உதவியும் செய்து அடுத்த படத்துக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறேன். செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு பாவம் சார். அவரு 15 வருஷமா உழைச்சிருக்காரு. எஸ்.எஸ். சங்கர் 25 வருஷமா உழைச்சிருக்காரு. அப்படி நடிகர் விஜய் அவர்கள் நடிகை கிடைக்கிறோம். நடிகர் விஜயின் உதவியாளர் செல்வம் அவர்கள் இப்போது பேசுவார். சரி, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, சாதாரண படைச்சு நடிச்சிருந்து. ஆனா என்னையும் மதிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. என் கண் கடந்தது. உண்மையிலேயே நான் அவரை இப்போ எந்த நேரத்துக்கு நான் தெய்வமாய் மதிக்கிறார் டி.வி. செல்வகுமார் சார். அவர் தேவா படத்துல வந்து எனக்கு அவரை தெரியும். ஒரு ஊடகத்துக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்க வந்திருக்கிற ப்ரொடியூசர் அனைத்து பேருக்கும் மற்றும் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் பணிவான வணக்கத்தை செய்கிறேன். சார் எனக்கு நல்லா தெரியும். 40 வருஷமா சினிமாவில் இருக்கேன். யூடியூப் கணக்கிலிருந்து சாரையும் எனக்கு தெரியும். இந்த பழைய விஜயகாந்த் சார் சுப்பையாவுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த அளவுக்கு துணியை இங்க வந்து பேசுறேன்னா மீடியாவுக்கு என்ன வெளியில கொண்டு வீட்டிலேயே உடனே பிடிக்காத சொல்லும் போய் அவரை உதவி கேளுன்னு சொன்னாரு. எத்தனையோ முறை அவரை போய் பார்த்து கெஞ்சி நான் என் வீடு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். நான் இப்பவும் சொல்றேன், மீடியாவில் எதுவும் விட்டு போடாதீங்க. அவரை பத்தி நான் தப்பா சொல்லல. நீங்க நல்லா பாருங்க. நான் அரசியல் நல்லா இருக்கணும், நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுடைய. உண்மையிலேயே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது அவர் சொல்றாரு. அவர் கூடவே இருந்து பயணிச்ச நான் விஜய் சாருக்கு என்ன பண்ண தேவா படத்தை வந்து நாகர்கோயிலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 60 படம்
செக்ரட்டரிகிட்ட வேலை செஞ்சேன். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, உதவி பண்ணணுன்ற அந்த எண்ணம் வராது. கோடி கோடியாக இருக்குது, நம்ம கூடவே பயணிச்சிருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். இந்த அளவுக்கு நான் பேசணும்னு அவசியமே இல்லை. கோடி கோடியாக கொண்டு என்ன சார், செத்துட்ட பிறகு ஒரு குடும்பமே ஒருத்தன் செத்துட்ட பிறகு அவனுக்கு மாலையும் மரியாதையும் செய்கிறத விட அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணால் அவங்க குடும்பத்தை அவங்க பாராட்டுவாங்க. இது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்களால தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் நஷ்டம் நல்லா இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் சாருக்கிட்ட வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா முதலமைச்சர் இந்த அளவுக்கு அவருக்கு நான் ஒரு பதவி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுறேன். சினிமா தொழிலாளர்கள் ரொம்பவும் கீழ்மட்டமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைட் மேனாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், 24 யூனியனில் கஷ்டப்படுறாங்க. ப்ரொடக்ஷன் நாங்களும் கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக ஜெயிச்சாருன்னா ஜெயிப்பார் என் நம்பிக்கை இருக்குது. முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு வாழ்வாதாரம், வீடு இல்லாதவங்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு பேசணும். இப்போ தயாரிப்பில் இருக்கிற முரளி சாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் 40-50 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். ராமநாராயணன் சார் படம்லாம் இளஞ்சோடி நிறைய படம் அவர் கம்பெனியில் நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மீடியா மூலியமாக தான் நான் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரிய வச்சது. உண்மையிலே நான் கோடி நன்றி சொல்கிறேன் பிடி செல்வகுமார் சாருக்கு. எனக்கு எத்தனையோ மிரட்டல்கள் வரும், எத்தனையோ வந்துச்சு, எத்தனையோ ஃபோன் பண்ணிட்டு அந்த பேட்டி கொடுத்த பிறகு நீ என்னை யாருன்னு வெளியில் காட்டுனது. ஏன்னா சார் பொய் சொல்லிட்டு சாகிறத விட நடந்த உண்மையை சொல்லி இதுக்கே கமெண்ட் போடுறாங்க. விஜய் சாரை பற்றி நான் தப்பாக சொல்லிவிட்டோம். அது நான் அவரை பற்றி தப்பாகவே சொல்லலை. இத்தனை வருஷமாக இருந்த இன்றைக்கி என் குடும்பம் கஷ்டப்படுது. ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பாருங்கள். என்னுடைய கஷ்டத்தை போய் பிடி செல்வகுமார் சார் சொன்னார், தம்பி இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டுருக்க, உன்னுடைய கஷ்டத்தை போய் விஜய் சார் சொல்லுனாரு. என்னை பார்க்க விடாமல் எவ்வளோ தடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு நான் இன்னும் பேசுகிறேன்னா எவ்வளோ உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிடி செல்வகுமார். அதெல்லாம் நான் இதில் பார்ப்பேன் டிவியில். அப்போ இவ்வளோ உதவி பண்ணுறாரு, நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு துணிச்சலாக தான் சார் நான் இதில் பேசியிருக்கேன். உண்மையிலேயே அவர் மேலும் மேலும் நல்லா இருக்கணும், நல்லா வரணும். அவர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப வணக்கம் சார். நன்றி சார். அவங்களுக்கு தெரியும் இவங்களை மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறதுக்குனே ஆட்கள். ஒருத்தன் பேட்டி கொடுத்தாங்கன்னா உடனே அது ஒரு பொம்பளை பேட்டி கொடுத்துருக்கு, அது வைஷ்ணவினி, அந்த பிள்ளைய கமெண்ட் பண்ணுறதுக்குன்னுட்டு 100 பேர் வேலை பார்க்குறான். உழைச்சி பண்ணுங்க சார், நல்லவங்களை வாழ வைங்க சார். நீங்கள் இங்கே வேணால் எவ்வளோ வேணால் மட்டும் பணம் இருக்குது, ஏமாத்தக்கு திறமை இருக்குங்கிறக்காக யாரை வேணாலும் ஏமாற்றலாம். மேலே ஒருத்தங்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாதுங்கிறத மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். மேடைக்கு போமா விஜய் சார் சார் கூப்பிடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே Please.